மேக்னெட்னா என்னது? மேக்னெட் அப்படிங்கிறது இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணும் இல்லைன்னா ரிப்பல் பண்ணும். அதுதான் அதை ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ண போகும். அது ரொட்டேட் ஆகி எர்த்தோட மேக்னெட் நார்த் அண்ட் சவுத்ல அலைன் ஆகும். அதுதான் மேக்னெட். இந்த மேக்னெட் சில மெட்டீரியல்ஸை தான் அட்ராக்ட் பண்ணும், சில மெட்டீரியல்ஸை அட்ராக்ட் பண்ணாது. இதுக்கு ரீசன் என்னவா இருக்கு பார்க்கலாமா? மேக்னெட் எப்படி ஒரு மேக்னடைஸ்டு மெட்டீரியல் கூட அட்ராக்ஷன் ஒரு ரிப்பல்ஷன் பண்ணுது? அது ஏன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதோட மாலிகுல்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஸ்பின் ஆகுறதுனால கிரியேட் ஆகுறது தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது கிரியேட் ஆகுற ஒரு ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எந்த ஒரு மெட்டீரியல்ல அயன், கோபால்ட், நிக்கல் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் கலந்துருக்கோ இந்த மெட்டீரியல் எல்லாமே மேக்னட்டிசபிள் மெட்டீரியல்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகும். அது ஏன் மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எங்கெல்லாம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதுவே பிளாஸ்டிக், வுட், காப்பர், அலுமினியம் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நான் மேக்னட்டிசபிள் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ தட் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜென்ரேட் ஆகாது.